அங்கே வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு காரணமாக ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு அதுவும் மோசமான ஒரு கற்பழிப்பு ரேப் நடந்திருக்கு அப்படிங்கிறது டீப்லி பெயின்ஃபுல் அண்ட் சாரோ. என்னை போன்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களால் வந்து எங்களால் ஜீரணமே பண்ண முடியல. இந்த வழக்கு தமிழக போலீஸ்லேருந்து அட்லீஸ்ட் சிபிசிஐடி வரையும், சிபிஐ கூட இல்லை, சிபிசிஐடி வரையும் போனால் தான் அதில் வந்து உண்மையை கொண்டு வர முடியும். அப்போ என்ன மேல் ஃப்ரெண்டு உங்கள் கான்செப்ட்லேயே வச்சுக்கிறேன். காலேஜுன்னா ஒரு கிளாஸ்மேட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கிளாஸ்மேட்ஸ் வந்து ஈவன் பிரதராக கூட அந்த பொண்ணு ட்ரீட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஆண் நண்பருங்கிற கதையை மட்டும் சொல்லக்கூடாது. பட் ஆண் நண்பர் அப்படிங்கிறது தேவையில்லை. காலேஜில் வந்து 8 மணிக்கு மேலே ஏன் வாக்கிங் போகிறேன்னா, ஏங்க ஹாஸ்டல் இருக்குது, ஒரு பாதுகாப்பு நிகழ்ந்த ஒரு சூழ்நிலை, ஒரு வாக்கிங் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து நம்ம தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் எஸ்எஃப்ஐ அவர் ஒருத்தர்கிட்ட பேசினார் காலையில். 2-3 கேட் இருந்த கோட்டூர்புரம் அண்ட் 2-3 கேட்ஸில் செக்யூரிட்டி கார்ட்ஸே கிடையாது. யார் வேணாலும் அங்கே போகலாம், யார் வேணாலும் போய் இருக்கலாம், ஸ்டே பண்ணலாம், அங்கே போய் உட்காந்துருக்கலாம், சாப்பிட்லாம், போகலாம் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஓகே. ஸோ ஃப்ரீ அக்சஸாக இருந்திருக்கு அந்த இடம். இதுக்கு மெயின் காரணம் என்னங்கிறது ஐ வில் டெல் யூ. லீகல். ஓகே சார்.